ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா கொஞ்சோண்டி திங்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். என்னெல்லாம் திங்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். மீஷோலேருந்து ஒரு திங்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது என்னென்னு லாஸ்ட்டு பார்க்கலாம். கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். கொய்யாக்காவும் கிரேப்ஸும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இங்கே மார்த்தாண்டத்தை கொய்யாவை பேரக்கான்னு சொல்லுவாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு புரியவே இல்லை. எனக்கு பேரிக்காய் தான் மனசில் ஞாபகம் வந்துச்சு. கார்ன் வாங்கிட்டு வந்திருக்காங்க, ஸ்வீட் கார்னு. 2 கார்னு 50 ருபீஸ் நினைக்கிறேன், மொத்தம் 100 ருபீஸ். உங்கள் ஊரில் ஸ்வீட் கார்ன் எத்தனை ரூபான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கேக் வாங்கிட்டு வந்திருக்காங்க, பனானாவும் டேட்ஸ் புட்டிங்கும். அப்புறம் அரிசி முறுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் விரலி மஞ்சள் வாங்கிட்டு வந்திருக்காங்க. கோழி அடை வைக்கும்போது அதை வைப்பாங்க. உளிஞ்ச செடியோட விதை இது. எங்கள் ஊரில் இதை முடக்கத்தான் கீரை விதைன்னு சொல்லுவாங்க. இங்கே உளிஞ்சன்னு சொல்லுவாங்க. நல்லா ஹார்ட் ஷேப்பில் விரைஞ்சி வச்ச மாதிரி இருந்து. இது என்ன பிரமாதம், இதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது. எலி பாலுன்னு நினச்சி ஃபினாயிலை குடிச்சு பார்த்துருக்கு. எவ்வளோ உயிரோட இருக்கோ என்னமோ. இதெல்லாம் பார்க்கும்போது சுந்தரா ட்ராவல்ஸ் தான் ஞாபகம் வருது. அங்கே பாஸ்போர்ட்டு, இங்கே ஃபினாயில் பாட்டிலு, எல்லா திங்ஸையும் பாரபட்சம் பார்க்காம கடிச்சு வச்சிருக்கு. எலிக்கு சேட்டை ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்து தேங்காய் எண்ணெய். 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் இப்போ 1/4 லிட்டர் கூட இல்லை. எலிக்கு ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியது தான். நான் மீஷோவில் ஸ்ப்ரே டைப் ஆயில் பாட்டில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். நான் பிளாஸ்டிக்னு நினச்சேன். பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு ஏன் இவ்வளோ செக்யூராக கவர் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினச்சேன். ஆனால் வந்தது கிளாஸ் டைப் பாட்டிலு. நல்லா இருந்துச்சு. ஆயில் விட்டு டெஸ்ட் பண்ணியும் பார்த்தேன். நல்ல ஒர்த்தான ப்ராடக்ட் தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வாமி தன்வி பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.